Holy Father, consecrate them in the truth. Your word is truth. யோவான் 17:17. தூய தந்தையே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, முன்னாள் போப்பாண்டவர் பெனடிக்ட் the 16th 16ஆம் ஆசீர்வாதப்பருடைய வார்த்தைகள், Being Christian is not the result of an ethical choice or of a lofty idea, but the encounter with an event, encounter with a person which gives life to a new horizon. ஒழுக்க நெறி தேர்ந்தெடுத்தலோ அல்லது உயரிய எண்ணத்தின் முடிவோ அல்ல கிறிஸ்தவனாயிருப்பது. வாழ்வுக்கு மாறாக ஒரு தொடுவானம் அளிக்கும் சம்பவத்தையோ மனிதனையோ சந்தித்தல். நம்முடைய நிகழ்ச்சிகளை, வழிபாடுகளை நிறைய பேர் பார்க்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல, பிற மத சகோதரர்களும். அப்படி பார்த்த ஒரு நபர், ஒரு படித்தவர் தான், ஒரு டாக்டருடைய மனைவி என்னிடம் கேட்டார்கள், ஃபாதர், அது என்ன, அது தினமும் காலையில் ஒரு சூரியனை போல ஒரு பாத்திரத்தை வச்சு ஆராதனை வணக்கம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அது என்னன்னு கேட்டார்கள். ஆக அவர்களுக்கு என்ன தெரியுது, இது சூரியனை போல ஒரு பாத்திரம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிருள்ள பிரசன்னத்தை அவர்களுக்கு தெரியாது, புரியவில்லை. பிறகு சொன்னேன், அதுதான் உயிருள்ள கிறிஸ்து நற்கருணை திருப்பலியிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது வசீகரம் செய்யப்பட்ட அந்த அப்பத்தை நற்கருணையாக பாவித்து அதற்கு ஆராதனை, துதி, தோத்திரம் செய்வது, அதற்கு அலங்காரமாக இருப்பதுதான் இந்த பாத்திரமே தவிர அதை தாங்கக்கூடிய பாத்திரம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடியது வாழுகின்ற கடவுள் என்று சொன்ன பிறகு அவர்களுக்கு புரிந்தது. இதைத்தான் நாம் பிறருக்கு சொல்ல வேண்டும். நற்செய்தி என்பது இதை சொல்லுதல். ஆக நிறைய பேர் கூட இப்படி வருவாங்க, பூசைக்கு நம்ம கோயிலுக்கு கூட வருவாங்க. வந்து கொஞ்ச நேரம் அப்படி முட்டி போட்டுட்டு வேண்டிட்டு இங்கே வழிபாடு நடந்துக்கிட்டே இருக்கும். அது வழிபாடு நடந்தால் எனக்கு என்ன, நான் மாதாவை கும்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லி சர்ன்னு வந்து மேடை ஏறி போய் மாதாவை தொட்டு கும்பிட்டுட்டு ஒரு பூ எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது எது முக்கியம் என்பதை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஏன் நாமளே தான் கோட்டை விடுறோம். சில பேர் நம்மள இருக்கிறவங்கெல்லாம் வாசகம் படிக்க வருவாங்க. வாசகம் படிச்சுட்டு அவங்க பாட்டு வெளியே போயிட்டு இருப்பாங்க, வெளியே போய் கதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஷோ காட்டுறதுக்கா? இல்லை. இந்த உயிருள்ள கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் வித் எ பர்சன், அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவோடு கொள்ளுகின்ற தொடர்பும் அவரோடு கொண்டிருக்கின்ற நட்பும் தோழமையும் அது என் உள்ளத்தில் தக்க வைத்து கொண்டு அதனால் என்ன நடைபெற வேண்டும்? திருக்குறள் 34, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. இருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மை தனங்களுக்கெல்லாம் தலையாயதாக இருப்பது எது? மனத்துக்கண் மாசிலன் இதழ். மனத்தானது எத்தகைய தீமை, சூது, வாது, பேராசை, பழிவாங்குதல், குற்றப்பழி உணர்வு, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பரிசுத்த ஆவியினுடைய நவநாட்களில் இருக்கின்றோம். அவருடைய கொடைகள், கனிகள் நமக்கு தருபவை அனைத்தும் நன்மைக்காக. நம்முடைய மனமானது
இந்த மாசுகளிலிருந்து களையப்பட வேண்டும். ஞானஸ்தானத்தினால் ஜென்ம பாவமும் கர்ம பாவமும் அந்த சமயத்தில் கழுவப்படுகிறது. அதன் பிறகு நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு கொடுக்கப்படுகின்ற அருட்சாதனம் ஒப்புரவு அருட்சாதனம். மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். சில பேருக்கு வாயில் கப்பு அடிக்கும், நாற்றம், கிட்ட போய் நின்று பேச முடியாது, வாயிலிருந்து நாற்றம் வரும். அவங்க என்னதான் பல் துலக்கினாலோ அல்லது லோஷன் போட்டு கொப்பளித்தாலோ அந்த நாற்றம் போகாது. நாற்றம் எங்கிருந்து வருகிறது? சென்ட்ரல் ப்ராவின்ஸ் வயிறு இருக்கு இல்லையா, அந்த வயிறு சுத்தமாக இருந்தால் வாய் நாராது. ஆகவே வயிறை சுத்தமாக வைத்திருந்தால் வாய் நாற்றம் இருக்காது என்பதை போல மனம் சுத்தமாக இருந்தால் நம்முடைய வாழ்வும் சுத்தமாக இருக்கும். அப்படி மனத்துக்கண் மாசிலனாதலாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுகிறார். பிளஸட் ஜான் ஹென்றி நியூமன் என்ற கர்தினாலுடைய அருமையான வார்த்தைகள். God has created me to do him some definite service. He has committed some work to me which he has not committed to another. I am a link in a chain, a bond of connection between persons. He has not created me for nothing. Therefore, I will trust him whatever, wherever I am. கடவுள் தனக்கென குறித்த ஒரு பணிக்காக என்னை படைத்தார். வேறொருவருக்கு எல்லா ஒரு பொறுப்பை எனக்கு அளித்துள்ளார். நான் சங்கிலியில் ஒரு இணைப்பு, மனிதர்களை ஒன்றுபடுத்தும் ஒரு பந்தம். ஒன்றுமில்லாமைக்காக நான் படைக்கப்படவில்லை. எதுவரினும் நான் அவரை நம்புவேன். ஆக நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறப்பான அழைப்பு என்ன? அதை எப்படி நான் வாழ்வாக்குகிறேன்? இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கின்றன. பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு மறுபடியும் புத்துணர்வுடன் செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பிள்ளைகள் இதோ திருப்பலிக்கும் வந்திருக்கிறார்கள். இந்த புத்துணர்வு இறைவனுடைய ஆசீரும் வேண்டும், என்னுடைய உழைப்பும் வேண்டும். இரண்டும் சேர்ந்துதான் எனக்கு இந்த காரியங்களை வெற்றி பெறுவதற்கு உதவும். இறைவனை தவிர்த்தோ அல்லது உழைப்பை தவிர்த்தோ வெற்றி பெற முடியாது. பள்ளிக்கூடம் போகாமலே பாடம் படிக்காமலே பாஸாக வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு கடவுளை தொழுதால் கடவுள் எனக்கு வழி செய்ய மாட்டார். என்னுடைய கடமைகளை நான் செய்தேன், இறைவா எனக்கு ஆசீரை கொடு என்னும் பொழுது அந்த ஆசீர் நிறைவு பெறும். மந்திரம் ஆவதும் மாமருந்து ஆவதும் தந்திரம் ஆவதும் தானங்கள் ஆவதும் சுந்தரம் ஆவதும் தூய்நெறி ஆவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே. மந்திரம் மாமருந்து. இப்போ கிறிஸ்தவங்க கூட இப்போ மந்திரவாதிகிட்டெல்லாம் போவாங்க. செய்வினை ஊழ்வினை இந்த சூனியம் வைக்கிறதுக்காக கிறிஸ்தவர்கள் கூட பாண்டிச்சேரியிலே நிறைய உண்டு. பணக்காரர்கள் பல வகையான காரணங்கள். உண்மையான கடவுளை விட்டு மந்திரங்கள் செய்வது, தந்திரங்கள் செய்வது, இது மாமருந்து. எல்லாத்துக்கும் பெரிய பெரிய டாக்டரை பார்த்துக்கிட்டே போகிறது, பெரிய மருந்து என்னுடைய நோய்க்கு. இவைகளை விட தந்திரமாவதும் தானங்களாவதும், கொண்டு போய் கோயில் உண்டியலில் காசை கொட்டுனா என்னுடைய பாவங்கள் போய்விடும் என்று நம்புவர்கள் உண்டு. இன்றைக்கும் பல வகையான கோவில்களிலே கொண்டு போய் கோடி கோடியாக பணத்தை கொட்டி தங்கள் பாவங்களை கழுவுவதாக நினைக்கின்றார்கள். தானங்கள் ஆவதும் சுந்தரம் ஆவதும். சுந்தரம் என்றால் அழகு. பல வகைகளிலே அழகு என்பது இயற்கையினுடைய அழகு அல்லது மனிதனுடைய அழகு, அவனுடைய குணாதிசயங்களிலே, நடவடிக்கைகளே, சொல் செயலிலே,
இந்த பக்கத்தில் நம்ம அந்தோனியார் தோட்டத்தில் பாருங்கள், 2 பெரிய அந்த கள்ளிச்செடி, அது ஒரு வகையான ஸ்பெஷல் கள்ளிச்செடி. அப்படி ஒரு பூமராங் மாதிரி 3 கொத்து பூக்களை பூத்திருக்கிறன. காண கண்கள் கோடி வேண்டும் என்பதை போல இவைகளெல்லாம் இறைவனுடைய அழகை வெளிப்படுத்துகின்றவைகள். சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும். இறைவனுக்காக நான் தூய நெறியிலே வாழ்கிறேன், ஒரு நெறியை கடைபிடிக்கின்றேன். தினம் தினம் அபாய்ட் இன் மை லவ், நினச்சிக்கிட்டா ஒன்று என்று அல்ல, எப்பொழுதும் எந்நாளும் உன்னுடைய கழல் பணிவது எந்தை பிராந்தன் இணையடிதானே, உம்முடைய பாத கமலங்களில் நான் இருப்பது இவைகளை விட மேலானது. It is different to be in the world and to be of the world. The disciples had to be in the world, not of the world. நல்ல உதாரணம். உலகில் இருப்பதற்கும் உலகினதாக இருப்பதற்கும் வேறுபாடு உண்டு. சீடர்கள் உலகில் வாழ வேண்டியிருந்தது உலகினதாக அல்ல. எப்படி? தாமரை மலர் தண்ணீரில் இருக்கும் பொழுது அந்த இலை மீது தண்ணீர் ஒட்டாது. தண்ணீர் பட்டால் கூட அது ஒரு துளி போல, முத்தை போல இருக்கும். அடுத்த காற்றிலே அந்த துளி நீர் தண்ணீரில் போய்விடும், இலையிலே தண்ணீர் ஒட்டாது. அதே போன்று இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உலகத்தினுடைய ஆசாபாசங்களோ அல்லது அலைகளிப்புகளோ அல்லது பராக்குகளோ என்னை தடம் புரளவும் தரம் குறையவும் செய்யக்கூடாது. உலகில் இருக்கிறேன், உலகினரோடு சேர்ந்து வாழ்கிறேன், ஆனால் என்னிடம் இருக்கக்கூடியது இறைவனுடைய அருள் ஆசீர், பரிசுத்த ஆவியினுடைய வழிகாட்டுதல். தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே, தொடக்கு அறுத்தோர் சுற்றமே, பற்றி நீத்த அரிய நெடும் கருணைக்கு எல்லாம் நிலையமே. பல வகையிலே சோர்ந்து போயிருக்கிறோம், நாம் களைத்து போயிருக்கிறோம். ஆனால் களைத்து போகாமல் இருக்கக்கூடியவர் இறைவன்தான். நமக்கு சொந்தம் பந்தம் பல வகையிலே அற்று போகக்கூடும், பிரிந்து போகக்கூடும், அல்லது பல வகையான எண்ணங்களினால், தப்பான கருத்துக்களினால், பேதங்களினால் சொந்த பந்தம் அறுத்து போய்விடும். ஆனால் இறைவன் மட்டும்தான், அவருடைய நெடும் கருணை என்றுமுள்ள பேரன்பு இறைவனிடம் என்றும் நிலையாயிருக்கும் என்பதையும் கருத்தில் கொண்டு செபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், take my life and make it wholly pleasing to you. Sanctify me in your truth and guide me by your Holy Spirit, that I may follow you faithfully wherever you lead. ஆண்டவராகிய இயேசுவே, என் வாழ்வு முழுவதையும் உமக்கு உகந்ததாய் மாற்றும். உண்மையினால் எமை உமக்கு அர்ப்பணமாக்கி உம் தூய ஆவியால் என்னை வழிநடத்தியருளும். அதனால் நீர் வழிநடத்தும் பாதையில் விசுவாசமுடன் பயணிப்பேனாக.